வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வச்சு ரொம்ப சூப்பரான அருமையான ரொம்பவும் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். இப்போது ஒரு வெங்காயமாக இதே மாதிரி நல்லா தின்னமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது துருவின உருளைக்கிழங்க பவுலில் ஒரு வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சிக்கனும் புழிஞ்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கீங்களோ எல்லா உருளைக்கிழங்கு துருவினதையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா சிக்கனும் புழிஞ்சு தனித்தனி பிளேட்டில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வச்சு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுடுங்க. அதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது துருவின வெங்காயமும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்ததையும் நம்ம ஒரு பெரிய பவுலில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பவுலில் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் இதில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கடலை மாவு இதில் போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் கடலை மாவு. நம்ம இப்போ இதை ரெண்டும் வச்சு வடை தான் சுட போகிறோம். எப்படி வடை செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான 4 ஸ்பூன் கடலை மாவை இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே அளவு 4 ஸ்பூன் அரிசி மாவு எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு நல்லா வர்றதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உரப்பு தேவையான அளவு. எங்கள் வீட்டில் நல்லா உரப்பு சாப்பிட்றது 2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 1/4 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் எங்களோட சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் கொஞ்ச நேரம் ஆக தண்ணி விடும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா மாவு பிசைகிற மாதிரி நீங்கள் பிசையும் போது நல்லா மாவு பிசையும்ல அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் நல்லா தட்டி ரவுண்டு ஷேப்புக்கு நல்லா எடுத்துக்கோங்க. இந்தமாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா தட்டி ஒவ்வொரு வடை ஷேப்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ரவுண்டு லாலிபாப் ஷேப் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கூட ரவுண்டாக கூட நீங்கள் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் இப்போ வடை தான் செய்கிறேன். நல்லா கையில் நல்லா ரவுண்டு ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுட்டோன்னா போட்டு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு வடையாக அதில் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், உடையாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா போட்டு எண்ணெயில் போட்டு எடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு நீங்கள் 5 மினிட்ஸில் இதில் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் இஃப்தாருக்கு நோன்பு திறக்கவும் நீங்கள் சாப்பிடலாம். இது சில்ட்ரன் வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டாலும் இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுக்கவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எங்களுக்கு கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.